அருமை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று வைகோ மாமா அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதலில் எனது நல்வாழ்த்துக்கள். இஃப்தார் நிகழ்ச்சி நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதில் எனக்கு முன்பு பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் அவர்களுக்கு முன்பு வழக்கறிஞர் அருமை சகோதரர் அஜ்மல் கான் அவர்களும் அவர்களுக்கு முன்பு சகோதரி ருக்கையா பேகம் அவர்களும் அவரோடு இணைந்து பாடகர் அபூபக்கர் போன்றவர்களும் இங்கே பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். விழாவில் பங்கேற்று பேசிய அத்தனை பேர்களுடைய கருத்துக்களையும் நோன்பு திறந்துவிட்டு நாம் எல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று வைகோ மாமா அவர்கள் சொன்னபோது என்னால் இயலுமா என்று கூட நான் நினைத்தது உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் மீது கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படையில், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற அரசியல் பயணத்தின் அடிப்படையில் விழாவிலே பங்கேற்பது மிக அவசியம் என்று நான் இங்கே வந்து உங்கள் முன்னே நிற்கிறேன். இந்த விழாவில் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டுடைய நடப்பையும் உலகத்தினுடைய நிலைமையையும் பேராசிரியர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் பணிவோடு உங்களிடத்தில் நான் கூற விரும்புவது மூன்று விஷயங்கள் தான். இஸ்லாமிய மார்க்கம் உலகளாவிய மார்க்கம். உலகத்திலே உள்ள 193 நாடுகளில் 57 நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று பெயர் பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 136 நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலே அதிகமாக முஸ்லிம் வாழக்கூடிய நாடு இந்த நாடு தான், நமது நாடு தான், இந்தியா தான். இந்த நாட்டை பற்றி முஸ்லிம்கள் நினைப்பது, கூறுவது, பாடுவது என்ன என்றால் சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா. உலகத்திலே மிகச்சிறந்த நாடு இது. இது இந்த நாட்டுக்காக ஏதோ உயர்த்தி பாடுவதாக நினைத்து விடக்கூடாது. உண்மை அது. உலகத்திலே மிகச்சிறந்த நாடு இந்திய நாடு தான். அது எந்த சந்தேகம் கிடையாது. இந்தியாவில் உள்ள ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே என்ற அமைப்பு கல்கத்தாவில் இருக்கிறது. 1985 அக்டோபர் 2 முதல் 1991 மார்ச் 31 வரை இந்தியாவிலே உள்ள
சமுதாயங்களை பற்றிய புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள சமுதாயங்கள் 4296 சமுதாயங்கள், 1 2 அல்ல. இந்தியாவிலே 4296 கம்யூனிட்டிஸ். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வரலாறு உண்டு, பல பிரிவுகள் உண்டு, மொழி உண்டு, பண்பாடு உண்டு. ஆனால் எல்லா சமுதாயங்களுக்கும் மூலமாக முந்தியதாக முதன்மையானதாக இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் மட்டுமே. இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாடுதான் இந்தியா முழுவதும் ஒரு காலத்திலே பரவி இருந்தது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆக இப்படி 4296 சமுதாயங்கள் உள்ள இந்த நாட்டிலே, இவ்வளவு வேற்றுமைகள் உள்ள இந்த நாட்டிலே ஒற்றுமையை பேணி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை முன்னிலைப்படுத்தி அதற்காக தொடர்ந்து பேசி பாடுபட்டு அரசியல் நடத்தி இங்கு நம் முன்னே அமர்ந்திருக்கிற மாமா வைகோ அவர்கள் அதற்கு முன்மாதிரியானவர், எடுத்துக்காட்டான. கல்லூரியில் சரித்திர பாடங்களை நடத்திய காலத்தில் ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். மிஸ்டர் தரோ என்ற ஒரு வார்த்தை. அந்த தரோ என்கிற வார்த்தைக்கு எனக்கு ஆங்கிலத்திலே அகராதியிலே உள்ள மீனிங் தான், அர்த்தம்தான் தெரிந்ததே தவிர அந்த தரோ என்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு ரொம்ப நாள் தெரியவில்லை, தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் மாமா வைகோ அவர்களை பார்த்த பிறகுதான் இந்த மிஸ்டர் தரோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே நான் கண்டுபிடித்தேன். இதை அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இளைஞர்களாக உள்ளவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த அற்புதமான ஏற்பாடு செய்த சிக்கந்தர் போன்றவர்கள், அவரோடு உள்ள அருமை நண்பர்கள், இந்த உண்மையை தெரிந்து கொண்டு வைகோ மாமா அவர்கள் இப்படி தரோவாக இருக்கிறார். எதை எடுத்துக்கொண்டாலும், அவர் எதை பேசினாலும், எந்த ஒரு சப்ஜெக்டை, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தாலும், எந்த ஒரு இலக்கியத்தை பற்றி அவர் பேசினாலும் நான் அடிக்கடி கவனிப்பது உண்டு. இவர் பேசியதற்கு பிறகு, இவர் எடுத்து வைத்த கருத்துகளுக்கு பிறகு அந்த சப்ஜெக்டில் வேறு ஏதாவது இருக்குமா என்று தேடி பார்த்தால் கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. அப்படி எந்த ஒரு செய்தி, எந்த ஒரு இலக்கியம், எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு ஆய்வு என்று சொன்னாலும் அதை பற்றிய முழு விவரங்களையும் ஆழமாக சென்று அலசி ஆராய்ந்து எடுத்து மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வைகோ மாமா அவர்களுடைய தலைமையில் இயக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் அழைத்து
எங்களுக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கு நன்றியும் பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி, இஃப்தார் நோன்பு திறந்தோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த எத்தனையோ தத்துவங்கள், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும், எதை ஆரம்பித்தாலும், அதை ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன என்று சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளால் பேரால் இறைவன் பேரால் தொடங்குகள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். காரணம், இறைவன் நம்மை படைத்தான். அவன் நம் உடம்பை படைத்திருக்கிற அந்த ஆற்றலை எண்ணி எண்ணி பார்த்தாலும் விளங்க முடியாது. படைப்புகள் எல்லாம் அதிசயங்கள். மனித படைப்பு மேலும் மேலும் அதிசயமானது. ஆணிலும் பெண்ணிலும் அடங்கியிருக்கிற அதிசயம் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்தால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கிலே அந்த மிரக்கல்களை, அதிசயங்களை தோண்டிக் கொண்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட அதிசயத்துக்கு உரியவர்களாக மனிதனை, மனுக்களை இறைவன் படைத்திருக்கிறான். அப்படி படைத்திருக்கிற அந்த இறைவன் தான் நபிகள் மூலமாக நமக்கு ஏவியது என்ன என்று சொன்னான், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இறைவன் பெயரால் செய்கிறோம் என்று செய்யுங்கள், சொல்லுங்கள். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இருக்கிறோம். உண்ண ஆரம்பித்தாலும் சரி, குடிக்க ஆரம்பித்தாலும் சரி, நடக்க ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அதை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள். இன்று முதல் இது ஏதோ முஸ்லிமாக, இஸ்லாமாக, இஸ்லாமிய பரப்புவதாக யார் நினைத்து விடக்கூடாது. ஒரு காரியத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு ஆரம்பித்தால் அந்த பிறகு அந்த காரியத்துக்கு என்ன சிறப்பு வருகிறது, என்ன அதிசயம் நிகழ்கிறது என்பதை நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள். அப்படி பார்ப்பதற்கான ரகசியம் அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் மனிதன் ஒவ்வொருவனும் தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவன் பெயராலே செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அது மென்மேலும் வளர்ச்சி அடைந்து சிறப்பை தந்து முழுமை அடையக்கூடியதாக இருக்கும். அதுதான் அவர் போதித்த போதனையுடைய சாராம். இந்த சிறப்பான விழாவிலே வந்து பெருமைப்படுத்தியிருக்கிற அத்தனை பேரிடத்திலும் அது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்காம இறைவன் பெயரை சொல்லி எதையும் செய்யுங்கள். இறைவனை நம்பி இறைவன் பெயரை சொல்லி எதனையும் ஆரம்பியுங்கள் என்று மட்டும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டுகோள் வைத்து இந்த நல்ல ஏற்பாட்டை செய்து பெருமைப்படுத்தியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி அந்த வைகோ மாவர்கள் காட்டக்கூடிய வரக்கூடிய தேர்தலிலே அவர்கள் என்ன வழி காட்டுகிறார்களோ அந்த வழியில் நாம் செல்வோம், வெல்வோம், உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடந்து காட்டுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.